திருவாசகத்தை ஒருத்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு. அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க உங்களுக்கு திருவாசகத்தின் மீது அவ்வளவு என்ன பற்று, நம்ம மேலை நாட்டு ஆன்மீக நூல்களில் இல்லாதது என்ன திருவாசகத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். ஒரு தராசில் ஒரு பக்கம் உள்ள தட்டில் மேலை நாட்டு ஆன்மீக நூல்களை எல்லாத்தையும் வைங்க, மறுபக்கம் திருவாசகத்தின் ஒரே ஒரு வரியை வைங்க, நம்முடைய நூல்கள் மேலே போயிடும், திருவாசகத்தின் அந்த ஒரு வரி உள்ள தட்டு கீழே இறங்கி விடும் சொல்கிறாரு. அதற்கு அவர் கேட்குறாரு, அப்படி என்ன வரி அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாருங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இறைவன் நான் இமைக்கின்ற நொடிப்பொழுது கூட என்னை விட்டு நீங்க மாட்டான், நான் இமைக்கின்ற நேரம் கூட அவனை நினைக்க மறப்பதில்லை என்ற ஒப்பற்ற வரிதான் அது. இதை சொன்னவர் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் அவர்கள் சொன்னார் என்றால் மறுக்க முடியாத உண்மை. நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு திருவாசகத்தை சொல்லிக் கொடுப்போம். இறைவனோடு உருகி அவன் மனதில் உறைவதற்கு திருவாசகம் ஒன்றே வழி என்பதை கற்றுக் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.